வணக்கம். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதுக்கரை மார்க்கெட் பகுதியில் இன்று நடைபெற இருந்த கனிம வள கொள்ளைக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் காவல்துறையின் அனுமதி மறுப்பால் ரத்து செய்யப்பட்டிருக்கு. நாம் தமிழர் கட்சி ஆர்ப்பாட்டம் செஞ்சாலும் அனுமதி இல்லை, போராட்டத்துக்கு அனுமதி இல்லை, பொதுக்கூட்டம் பேரணி எதுக்குமே அனுமதி இல்லை. சரி, ஒரு துண்டறிக்கை கொடுத்து பரப்புரை பண்ணாலும் அனுமதி இல்லை, கைது பண்ணுவாங்க. ஆனால் பாருங்க, இந்த நாட்டில் கள்ளச்சாராயம் காய்ச்சலாம், கஞ்சா விற்கலாம், டாஸ்மாகில் 1000 கோடி அளவுக்கு ஊழல் பண்ணலாம். ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி தலைவர் வீட்டுக்குள்ளே பூந்து அவரோட பாதுகாப்பு படையில் இருக்கிறவரை சட்டையை பிடிச்சி அடித்து இழுத்துட்டு போகலாம். ஒரு சமூக ஊடகவியலாளர் அவர் இல்லாத போது ஒரு வயது முதிர்ந்த அவரோட தாயாரை மிரட்டி ஆபாசமான வார்த்தைகளை பேசி அவர்களது வீட்டுக்குள்ளேயே மலம் கலந்த தண்ணியை ஊற்றி விட்டுட்டு போகலாம். கொலை பண்ணலாம், சங்கிலியை பறிக்கலாம். அப்புறம் கனிம வளத்திற்கு எதிராக போராடக்கூடியவர்களை டிப்பர் லாரி வச்சு அடிக்கலாம். கள்ளச்சாராயத்தை எதிர்த்து கேள்வி கேட்ட மாணவர்களும் கூட பார்க்காம அவர்களை வெட்டி கொள்ளலாம். பாலியல் வன்கொடுமைகள் மிக சாதாரணமாக பண்ணலாம். இதுக்கெல்லாம் இந்த நாட்டில் அனுமதி இருக்குங்க. ஆனால் மக்களுக்காக பேசுகிறவங்களுக்கு தான் இங்கே எதுக்குமே அனுமதி இல்லை.